அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 21/6/2024, அதாவது ஆனி மாதம் 7ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை. சதுர்த்தசி திதி காலையில் 7:32 வரை, அதற்கு மேலே பௌர்ணமி. அதே மாதிரி கேட்ட நட்சத்திரம் சாயங்காலம் 6:18 வரை, அதற்கு மேல் மூல நட்சத்திரம். இன்றைக்கி ராகுகாலம் 10 to 12, யமகண்டம் சாயங்காலம் 3லேருந்து 4:30 வரை. நல்ல நேரம் காலையில் 9:30 to 10, சாயங்காலம் 4:30 to 5:30. சந்திராஷ்டமம் மேசராசிக்காரங்களுக்கு, அதாவது சாயங்காலம் 6 மணி வரைக்கும். அதே மாதிரி நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை, வெள்ளை கலர் போட்டுக்கலாம். அவாய்ட் பண்ண வேண்டியது மஞ்சள், பிஸ்கட் கலரு, கோல்டு கலரு. அதே மாதிரி சாப்பிட்றது முள்ளங்கி, புதினா, துளசி, இந்த மாதிரிப்பட்ட எதையும் காலையில் வெறும் வயிற்றில் முதல்ல சாப்பிட்டுக்கிட்டோம்னா அப்போது அந்த கிரகத்தினோட டாமினேஷன் நடக்கிறனால மனசு ஓரளவு அமைதியாக இருக்கும். நண்பர்களே, இப்பொழுது ராசி பலன் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு இந்த வீடுகளை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இன்று 10ஆம் வீடை பற்றி சொல்லலாம். 10ஆம் வீடுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பல புண்ணியங்களை உங்கள் கையினால் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வீடு. ராஜாதிக்கம்னு சொல்லுவாங்க. அதாவது பவரில் வரக்கூடியது, அல்லது பவரில் உள்ளவர் உங்கள் சொல்ல கேட்டு நடக்கக்கூடியது மாதிரி ராஜாதிக்கம். அதே மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த காரியத்தை தொட்டாலும் அது உங்கள் போன ஜென்மத்து புண்ணியம்னு சொல்லுவாங்க. இதை கர்மாதிபதினு சொல்லுவாங்க. அதாவது போன ஜென்ம புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடத்தக்கூடிய தொழில் அல்லது உத்தியோகம் அமையும். அதே மாதிரி எப்படின்னா, அந்த முன்னோர்கள், பித்ரு தெய்வங்கள்னு சொல்கிறாங்களா, தாத்தா பாட்டி, இவங்கள்லாம் இறந்து போனவர்கள்லாம் அடிக்கடி நினைத்து வழிபாடு பண்ணுறது. தெய்வ வழிபாடு, கடவுள் மேலே பக்தி ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்கிறது. பிரபல கீர்த்தின்னா ரொம்ப பேர் புகழ் வழங்குறது, மானம், ஒரு கௌரவத்தை கடைப்பிடிக்கக்கூடியது. அதே மாதிரி வஸ்திரம், அதாவது நல்ல துணிமணி கிடைக்கிறது. மழைக்கு உண்டான கிரகம் கூட 10ஆம் வீடு தான். தூரதேச செய்திகள், வெளிநாட்டில் வெளியூர்லேருந்து நல்ல செய்தி, கெட்ட செய்திகள் வர்றது, ஜீவனம், உங்களோட வாழ்க்கை தரத்தை சொல்லக்கூடியதெல்லாம் இந்த 10ஆம் வீடு தான். இந்த 10ஆம் வீட்டில் சூரியன் இருந்து, அல்லது 10 கூடியவன் சூரியனாக இருந்தால், மூலிகை மருந்து, அதாவது மெடிசன் சம்மந்தப்பட்டது, அடுத்தால ரசாயன தொழில், அரசாங்கம், கவர்மெண்ட் உத்தியோகம் பார்க்குறது, இல்லை அரசியல் துறையில் போகிறது, கவர்மெண்ட் ரிலேட்டடு நடக்கும். அதே மாதிரி 10ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தாலோ, 10 கூடியவன் சந்திரனாக இருந்தாலோ, நல்ல ரத்ன வியாபாரம், வாட்டர் சம்மந்தப்பட்டது, கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம் சம்மந்தப்பட்டது, ரைஸ் வியாபாரம், அதே மாதிரி டீ சம்பந்தப்பட்ட துறைகளில் கண்டிப்பாக ஈடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சேரும். நண்பர்களே, மீண்டும் நாளை இதை பற்றி கொஞ்சம் டச் பண்ணலாம். இப்போது ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பலனை தருமாயின் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசிக்காரங்களுக்கு இன்றைக்கு பகல் முழுதும் கொஞ்சம் மன உளைச்சலாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும். மன அமைதி கிடைக்காது. காரணம் இல்லாமல் ஏதோ ஒரு ஒரு குட்டுதல், ஒரு உளைச்சல்னு சொல்லுங்களேன் இருக்கும். சாயங்காலத்திலேருந்து பழைய உற்சாகம் உங்களை தொற்றிக் கொள்கிறது. அம்மாவோட உடல்நிலையில், ஹெல்த்தில் இருந்து வந்த பிரச்சனை சரியாகி விடுகிறது. தேவையான பணம் கூட கிடைக்கிறது. விவசாயிகளுக்கு விவசாயத்துக்கு உண்டான பூர்வாங்க பணிகள் நல்லபடியாக போகிறது. அடுத்து ரிஷபராசி. குடும்பத்தில் எல்லோருமா ஒரு அவுட்டிங் பண்ணி வரலாம்னு பிளான் பண்ணுறீங்க. அதே சமயத்தில் வெளிநாட்டில் உள்ள வியாபார தொடர்பு, ஃபாரின் கான்டாக்ட்ஸ் நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி அதிகம் பேசுபவர்களுக்கு தொண்டை கரகரப்பு உண்டாகிறது. அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கிறது. அடுத்து மிதுன ராசி. பணப்பிரச்சனை இன்னும் தீரலை. அதனால் யாருக்கும் வாக்குறுதி, கமிட்மெண்ட் கொடுத்து மாட்டிக்கொள்ளாதுங்க. சொல்கிற டயத்தை கொஞ்சம் அதிகமாக எக்ஸஸாக சொல்லுங்கள்.
தொழில் ஓரளவு நல்லா தான் நடக்குது. ஆனால் ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கிறதுனால தான் பிரச்சனை. அம்மாவோட சண்டை, மனைவியும் கூட என்னென்னா உங்களை தான் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அமைதியாகவே கடந்து சென்று விடுங்கள். அடுத்து கடகராசி. பகல் முழுதும் மனசு ரொம்ப உற்சாகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. சாயங்காலம் ஆனதும் உற்சாகம் வடிந்து போகிறது. உத்தியோகத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஸ்மூத் சைலிங். பணவரத்து கூட கொஞ்சம் அதிகமாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. பணம் எவ்வளவு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி செலவும் ஜாஸ்தியாக செல்கிறது. அதே மாதிரி மனைவிக்கு உடல்நிலை நல்லா இருந்தால் கூட உங்கள்கிட்ட சரியாக முகம் கொடுத்து பேசுகிறதில்ல. அடுத்து சிம்மராசி. தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கிறது. புதிதாக வாங்கின வாகனம் அல்லது நிலம், அதுக்கு அதிக விலை கொடுத்துட்டதாக எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பாவின் மூலமாக, அதாவது தகப்பனார் மூலம் பொருள் வரவு வருகிறது. நண்பர்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. விவசாயம் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் வருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து கன்னியாராசி. பழைய தோரணை, பாடி லாங்குவேஜ் எல்லாம் வந்துடுச்சு. இடையில கொஞ்சம் டல்லாக இருந்தீங்க, இப்போ பழையபடி கெத்தாயிட்டீங்க. உத்தியோகம் கூட நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி பெற்றோர்கள், அப்பா அம்மாவோட ஹெல்த்து நல்லா இருக்கிறதோட உங்கள் மேலே ரொம்ப பாசமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபைனான்ஸ் ரொட்டேஷன் ஓகே, நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் ஓரளவு அப்பா அம்மா மனைவி பிள்ளைய எல்லாமே ஓரளவு சந்தோஷமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. நிலத்தில் தான் கொஞ்சம் லிட்டிகேஷன் இருந்துக்கிட்டு இருக்குது. மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து துளாராசி. நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப சாப்பிட்டா தான் தெரியுறீங்க, ஆனால் கோவப்பட்டால் தான் கிட்ட யாரும் நெருங்க முடியறதில்ல. அந்த மாதிரி கோவம் வந்துடுது. குழந்தைகளோட ப்ராக்ரஸ், முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. கணவன் மனைவி உறவு கூட நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷனு, எலக்ட்ரானிக்ஸு, ரியல் எஸ்டேட்டு, போலீஸ் இந்த மாதிரிப்பட்ட துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம். அடுத்து விருச்சிக ராசி. கோவில் திருப்பணி செய்ய ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. கோயிலுக்கு ஏதாவது செய்யலாம். இப்போ மணி இல்லாத இருந்தால் மணி வாங்கி கொடுக்கலாம், உண்டியல்னா உண்டியல் செஞ்சு கொடுக்கலாம், காம்பவுண்ட் வால் கட்டிருந்தால் அந்த மாதிரி சின்ன சின்ன இது நம்மளால் முடிந்த உதவிகள் செய்யலாம்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிக பிரயாணம் செய்ய வேண்டி இருந்துக்கிட்டு இருக்குது. பழைய மனதிற்குரிய ரொம்ப பாசமான, ரொம்ப பிரியமான நண்பர் ஒருத்தரை சந்திக்க வேண்டான சூழ்நிலை வருகிறது. உடல் ஆரோக்கியம் ஓகே, நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. அப்போது தனுசு ராசி. அதிக செலவு, ஆனால் நல்ல செலவு தான். ஓகே. உத்தியோகம் ஸ்மூத் சைலிங், ஒரு பிரச்சனையும் கிடையாது. கணவன் மனைவி சிறு ஆர்கியூமெண்ட்டு, ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மாணவர்களுக்கு உற்சாகம் தரும் நாள் இது. நிலம் வாங்க வேண்டும் என்ற ஆசை நிறைவேற இன்னும் நேரம் சேரவில்லை. அடுத்து மகர ராசி. மனைவியின் மூலம் பொருள் வரவு. வியாபாரம் செஞ்சுறவங்களுக்கு நல்ல லாபம்தான். ஹோட்டலு, கன்ஸ்ட்ரக்ஷனு, டிரான்ஸ்போர்ட் இந்த தொழில் நடத்துகிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். ஹாஸ்டலில் சேர்ந்த மாணவர்களுக்கு அந்த சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலை ரொம்ப பிடித்து போய் விடுகிறது. அடுத்து கும்பராசி. வேலை பார்க்கும் இடத்துல சின்ன பிரச்சனை மனசை உறுத்திக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்குது. ஸ்பெக்குலேஷன் இப்போதைக்கு வேண்டாம், இந்த ட்ரேடிங் கிடைங்கெல்லாம் ஒத்தி வைங்க. மனைவியின் மீது பாசம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. தாய் தந்தையர்கள் கூட உங்கள் மேலே ரொம்ப பாசம் வைக்காங்க. குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி. ஆனால் இந்த சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி, ஏழரை சனின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சனி ஏதாவது ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே ஒரு நெருடல்னு சொல்லலாமா. அந்த ஜென்ம சனி ஏதோ ஒரு நெருடல், சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது. தவறாமல் சனிக்கிழமை தவறாமல் சனி பகவான் கோயிலுக்கோ இல்லது நவகிரகத்துக்கோ போய் சுற்றிட்டு வாங்க, எல்லாம் சரியாகிவிடும். அடுத்து மீனராசி. உத்தியோக மாற்றத்திற்கான நேரம் வந்துவிட்டது. பெரிய தொழிலை நிர்வகிகளுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கின்றன. அரசியல் துறையில் உள்ளவங்களுக்கு வீணான அலைச்சலும் செலவும் உண்டாகின்றன. மனைவியோட ஹெல்த்து கண்டிஷன் ரொம்ப நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. புதிய துணிமணி, இந்த ஆடம்பர பொருட்கள், அந்த சார்ஜ் சரியாக வேலை செய்யலை, இந்த மாதிரி போட்ட பொருட்களை வாங்குகிறீர்கள். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.